ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்திருக்காரு. அந்த ஞானியை பார்க்க பல பேர் வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒருவருமே ரொம்ப புலம்பலோட வந்திருக்காரு. அப்ப அந்த ஞானி அவர்கிட்ட கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஐயா எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, அன்னன்னைக்கு நாளை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏண்டா பிறந்தோம் அந்த உலகத்துலன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குறைகளா அடிக்கிட்டே போயிருந்திருக்காரு. அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லியுமே கேட்டிருக்காரு. அதுக்கு ஞானி ஒரு கைப்பிடி நிறைய உப்பை கொடுத்து ஒரு குவளையில கொடுத்து அதை கரைச்சு குடிச்சு பாரு அப்படின்னு இருக்காரு. அதையும் வாங்கி அவர் அந்த டம்ளர்ல போட்டு கலக்கி குடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. சுத்தமா குடிக்கவே முடியல. அதே அளவு உப்பு எடுத்து பக்கத்துல இருக்க குளத்துல வீசிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்லி இருக்காரு. அந்த நபருமே குடிச்சிருக்காரு. தண்ணியையும் குடிக்கவுமே முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில அப்படிதாங்க, ஒரு சின்ன விஷயத்து கூட தனக்கு தான் பிரச்சனை இருக்கு, தனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சின்ன விஷயத்த கூட பெருசாக்குவாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கும். சில பேர் தூசி தட்டுற மணி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு தான் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. பிரச்சனைகள் வந்தாலும்